இந்த சாப்டரில் நம்ம எப்படி டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறது அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ஃபைல்ஸை வந்து வேரியஸ் ஃபைல் ஃபார்மேட்ஸில் இதில் இருக்க டேட்டாவை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அண்ட் அதில் சேஞ்சஸ் பண்ணதை இதில் இம்போர்ட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக நமக்கு ஒர்க்கிங்கில் இருக்க ட்ராயிங் பார்த்திங்கன்னா demo04.dwg. ஸோ ஆல்ரெடி இதில் வந்து நம்ம ரிப்போர்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இந்த இம்போர்ட் பண்ண டேட்டாவை நம்ம வேறு ஃபைல்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல்ஸை ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த சேஞ்சஸ் இதில் இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு டேட்டாஸ் வந்து வேரி ஆகும். இதான் வந்து இன்டர்போரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலில் ஒரு பிக்கஸ்ட் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இன்டர்போரபிலிட்டி. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபைல் சோர்ஸ்லேருந்து நம்ம டேட்டாவை இம்போர்ட் பண்ணும்போது இதில் சேஞ்சஸ் நடக்கும். இந்த சேஞ்சஸ் பண்ணும்போது அதுலேயும் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே இருக்க டேப்பில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா அப்படின்ற டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா வேரியஸ் ஃபைல் ஃபார்மேட்ஸ்க்கு நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இம்போர்ட்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ்லேருந்து டேட்டாவை ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ஃபைல்ஸ்க்கு கொண்டு வர்றது. அண்ட் எக்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டேட்டா வந்து வேறு ஃபைல் ஃபார்மேட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இன்வென்டருக்கு நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அண்ட் யூட்டிலிட்டி ப்ரோ, ஸ்ப்ரெட்ஷீட், வேகோ அண்ட் ஃபானிக்ஸ் கான்டாக்ட். ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் சாஃப்ட்வேர்ஸ். அண்ட் நம்ம வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு வந்து நம்ம டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ கரண்ட்டாக இப்போ ஒர்க் பண்ணியிருக்க சர்க்யூட்ஸ்லேருந்து டேட்டாவை நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்போர்ட் இந்த ஐக்கான் கிளிக் கொடுத்ததோட ஸோ ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் எந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காம்போனன்ட்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ காம்போனன்ட் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் கொடுத்திங்கன்னா another டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் எல்லா ப்ராஜெக்ட்ஸில் உள்ள ட்ராயிங்ஸையும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களா இல்லை ஆக்டிவ் ட்ராயிங்ஸை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத எனேபிள் பண்ணும். ஸோ ஆக்டிவ் ட்ராயிங் பார்த்திங்கன்னா demo04. ஸோ ஆக்டிவ் ட்ராயிங்கில் உள்ள டேட்டாஸை மட்டும் நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஃபைல் ஃபார்மேட்ஸில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அந்த அவுட்புட் ஃபார்மேட்ஸை நம்ம இங்கே எனேபிள் பண்ணோம். ஸோ எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட் .xls அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கோட்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட். ஸோ ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ்க்கும் லொக்கேஷன் கோட்ஸ் அப்படின்னு இருக்கும். லொக்கேஷன் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலில் ஒவ்வொரு பிக்சல் பாயிண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு காம்போனன்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த லொக்கேஷன் கோட்ஸ். அந்த கோட்ஸையும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் எந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் ஃபார்மேட்ஸை நம்ம சேவ் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் நேம் demo04 components new. ஸோ .xls நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டோம். இந்த ஃபைல் ஃபார்மேட்ஸை ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணியிருக்கோம். demo04 components new. ஸோ இந்த ஃபைல்ஸில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ அந்த காம்போனன்ட்ஸோட டேக் நேம் அண்ட் அது எந்த ஃபேமிலிஸ் அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன் வேல்யூஸ், அதோட ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் அண்ட் ஒயர் வேல்யூஸ், அதோட கான்டாக்ட் எந்த மாதிரியான கான்டாக்டில் இருக்குது, நார்மல் கான்டாக்டாக நார்மல் கண்ட்ரோல் கான்டாக்ட்ஸ் அப்படின்ற இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பண்ண இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த சேஞ்சஸை நம்ம ஆட்டோகேட்டில் இன்பில்ட் பண்ண முடியும். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் நம்ம பண்ணனா அதுலேயும் மாடிஃபை ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் PB422A ஹைட்ராலிக் ஸ்டாப் அப்படின்ற ஒரு டேக் நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி வேரி ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ PB422 ஹைட்ராலிக் ஸ்டார்டர். ஸோ இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். PB4000 சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ கரண்ட் ட்ராயிங்கில் நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹைட்ராலிக் ஸ்டார்ட் மோட்டார் PB4W2 இதான் வந்து அதோட டேக் நேம். நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா டேக் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ண டேக் நேமை இம்போர்ட் பண்ணலாம். அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலை இம்போர்ட் பண்ணும்போது இதில் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்ற ஃபைல்ஸ், இம்போர்ட் அப்படின்ற டேப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் நம்ம எந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைல் ஃபார்மேட்ஸை இதில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ demo04 components new ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தோன்னா அந்த ஃபைல் ஃபார்மேட்ஸ் லோட் ஆகும். ஸோ லோட் ஆகும்போது ரெண்டு ஆப்ஷன்ஸ் நம்ம கேட்கும். எய்தர் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே வந்து லோட் பண்ணணுமா இல்லை ஆக்டிவ் ட்ராயிங்கில் மட்டும் லோட் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ஆக்டிவ் ட்ராயிங்ஸில் மட்டும் லோட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணிடணும். அப்படி இல்லைனா இருக்கிற எல்லா ட்ராயிங்ஸ்லையுமே வந்து இந்த ஹைட்ராலிக் மோட்டார் வந்து நம்ம கொடுத்த டேக் நேமுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆக்டிவ் ட்ராயிங்
எஸ் ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ P4000 அப்படின்ற டேக் நேமுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாலும் அதில் இருக்க டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணாலும் அதை ஜஸ்ட் அப்படியே இம்போர்ட் பண்ணனா எல்லா சேஞ்சஸும் நடக்கும். ஸோ இதான் வந்து ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம அடிக்கடி வந்து ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாலும் அதில் சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வேரியஸ் சாஃப்ட்வேர்ஸ்லேயும் நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்வென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸ்லேயும் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். அண்ட் யூட்டிலிட்டி ப்ரோ, ஸோ எந்த சாஃப்ட்வேர்லனாலும் நம்ம இதில் இருக்க டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அந்த சேஞ்சஸ் இதில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும்.